எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் பேசுகிறதும் நல்லாயிருக்கும் நம்பிக்கைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வந்தனம் வந்தனம் வருக வருக. நான் ஒரு கடைசி 2 எபிசோடாக கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஹெவியான டாபிக்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. அதனால் இந்த வாரம் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாகவே பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன். சரி, என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு தான் என்ன பேசலான்னு டவுட் வந்தாலே நம்ம நண்பர்கள்லாம் கவிஞர் நா. முத்துக்குமார், வாலி, வைரமுத்து அவ்வளோ செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்களே. அதனால் அவங்கள்ட்ட தான் முதல்ல நம்ம போய் நிற்போம், என்ன பேசணும் அப்படின்னு கண்டென்ட் கிடைக்கலன்னா. அப்படி நான் யோசிக்கிட்டு இருக்க போது தான் மறுபடியும் கவிஞர் நா. முத்துக்குமார் அவர் லைட் ஹார்ட்டட் அப்படின்னு நான் சொல்கிறதுனால ரொம்ப எளிமையாக அவர் நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசித்தாலே அவர் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாடர்ன் ஜென்ரேஷன் பையனாக நான் என்ஜாய் பண்ணி, அதாவது ஏன்னா கவிதை படிக்கிறதுனாலே ஒரு ஒர்க்கு, இப்போ ரீடிங் அப்படின்னாலே அதுவே ஒரு தனி ஹாபி மாதிரி ஆகிடுச்சு. அது ஒரு லீஜருக்காக, அதை என்ஜாய் பண்ணி டைம் பாஸ்க்காக படிக்கிற ஒரு கல்ச்சரே இப்போ இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு முதல்ல கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதின விஷயங்கள் படிக்கும்போது தான் அது ஒரு பெருசாக ஒரு எஃபர்ட்டே இல்லை. ஏன்னா அதுக்கு சிந்திக்கிறதுலேயும் அவ்வளோ இருக்காது. அவர் சொல்ல வர விஷயத்தை நேராக சொல்லிட்டு போயிடுவார். அதே நேரத்தில் வார்த்தைகளும் புது புது வார்த்தைகளாக பெருசாலாம் ரொம்ப இருக்காது. ஆனால் அதுலேயும் சற்று மாறுபட்டு என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம்னா, ஐ திங்க் அவர் எழுதின கடைசி பாட்டுன்னு நினைக்கிறேன் இது, அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி. எந்திரன் 2.0. நான் 10 வயசில் இருக்கும்போது எந்திரன் வருது. நான் அந்த படத்தை பார்த்துட்டு தமிழ் படம் இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, சின்ன வயசுலேயே நான் இம்ப்ரெஸ் ஆகின ஒரு முதல் படம். அதனால் நான் ஒரு 2016 தான் எந்திரன் 2 வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஒரு 16 வயசு இருக்கும்போது இதோட பார்ட் 2 வருதே அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப ஆவலாக போய் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது, பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் அது எப்படியோ போகுது அந்த படம். உங்களுக்கே தெரியும் அந்த கஷ்டத்தெலாம் நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும். போகிற நேரத்தில் இந்த பாட்டு வருதுங்க. இந்த பாட்டு உண்மையிலே என்னை ஒரு விதத்தில் டச் பண்ணிச்சு, ஒரு விதத்தில் கவர்ந்துச்சு. இந்த பாட்டை முதல்ல கேட்கும் போது இதோட லிரிக்ஸும் இதோட ஏஆர் ரஹ்மான் செஞ்சு வச்சுருந்த டியூனும் ரொம்ப டச்சிங்காகவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஆனால் இந்த பாட்டில் புள்ளினங்கால் அப்படிங்கிற வார்த்தை, இந்த பாட்டு பேரும் அதுதான் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த புள்ளினங்கால் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. ஏன்னா இது நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிற வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தை எங்கேருந்து இவர் பிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது தான், புள்ளினம் அப்படிங்கிறது பறவைகளை தமிழ் மொழியில் குறிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இது ஐம்பெரும் காப்பியங்கள் சீவக சிந்தாமணியில் புள்ளினம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க. கலித்தொகையிலையும் புள்ளினம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் புள்ளினங்கால் அப்படிங்கிறது ப்ளூரலாக கவிஞர் நா. முத்துக்குமார் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டில் முதல்ல பயன்படுத்தியிருக்காரு. அதுவே இவரோட தமிழ் ஆளுமையை சுட்டி காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கவிஞர் நா. முத்துக்குமார்னாலே நான் இவ்வளோ நாளாக ரொம்ப எளிமையாக எழுதுகிறாரு, எளிமையான வார்த்தைகள்னு சொல்கிறேன்னு அவர் இந்த மாதிரி ஒரு பழமையான சுத்தமான தமிழ் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். இந்த புள்ளினங்கால் அப்படிங்கிற யூனிக்கான அழகான தமிழ் வார்த்தையை தாண்டி இந்த பாட்டில் அவர் எழுதியிருக்கிற கருத்தே ரொம்ப அழகாக இருக்கும். அவர் பறவைகளை பற்றி சொல்கிறாரு. மொழி இல்லை, மதமில்லை, யாதும் ஊரே என்கிறாய். மொழி இல்லை, மதமில்லை, யாதும் ஊரே என்கிறாய். புல் பூண்டு அது கூட சொந்தம் என்றே சொல்கிறாய். காற்றோடு விளையாட ஊஞ்சல் எங்கே செய்கிறாய். கடன் வாங்கி சிரிக்கின்ற மானுட நெஞ்சை கொய்கிறாய். உன் போல் உள்ளம் வேண்டும், உலகம் அழிந்தே போனாலும் உன்னை காக்க தோன்றுமே. எவ்வளவு அழகா பறவைகள் மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குது. கடன் வாங்கி சிரிக்கின்ற மாடுடன் நெஞ்சை கொய்கிறாய். நாங்கள்லாம் கடன் வாங்கி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் அதாவது பொய்யா வேஷம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களையே நம்ப வச்சுக்கிட்டு நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற எங்களோட நெஞ்சை கொய்கிறாய் அப்படின்னு சொல்லி அவர் பறவைகளை புள்ளினங்கால கொஞ்சிற மாதிரி, அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அவர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாருங்க. இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் நான் போன எபிசோடில் பாரிவேந்தன்னு சொல்லி ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த கதாபாத்திரம் ஓரளவுக்கு ஹிட் ஆகிட்டதுனால நான் அதே பயன்படுத்திக்கலான்ட்ருக்கேன் இனிமேல். இந்த பாரிவேந்தன்கிற கேரக்டர் யார் அப்படின்னு தெரியாதவங்க கண்டிப்பாக போன எபிசோடை போய் கேட்டு பாருங்கள். அவன் கொஞ்சம் நல்ல ஃபன்னி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். நான் இந்த படம் பார்க்கும்போது இந்த புள்ளினங்காலுங்கிற பாட்டு வருதில்ல, அப்போவே பாரிவேந்தன் லைட்டாக அப்படியே கண்ணீர்லாம் விட்டுட்டு, டேய் என்னடா இது இப்படி அழகாக எழுதி வச்சுருக்காரு,
நம்ம வந்து இனிமேல் நம்ம ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது நிறுத்திடலாமாடா அப்படின்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டான். ஆனால் அப்புறம் தான் அவனுக்கே புரிஞ்சிச்சு, அதெல்லாம் சாத்தியம் இல்லை, முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ தண்ணி வைக்கிறது, இந்த புறாக்கெல்லாம் தீனி போடுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனே மாற்றிக்கிட்டான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேருமே வந்து பறவைகள்லாம் பார்த்தா அவ்வளோவா அதுக்கு வந்து ஒரு செகண்ட் தாட் கொடுக்காம நம்ம போவோம்ல. ஒரு பறவை வந்து பறக்குது நிற்கிது அப்படின்னா அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிடுவோம். ஒரு அறியாமையில் அதுக்கு பெருசாக அட்டென்ஷன்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இந்த புள்ளினங்கால் அப்படிங்கிற பாட்டு கேட்டதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸை வந்து என்னோடய கவனத்தை ஈர்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பறவைகள் நான் பார்த்தா ஏதோ இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். அதில் ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு வரும் அப்படின்னு எனக்கு தோணுங்க. அதையும் தாண்டி இந்த பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் நான் கவனித்தேன். அவர் அந்த பறவையை பார்த்து சொல்கிறாரு, மொழி இல்லை, மதம் இல்லை, யாதும் ஊரே என்கிறாய் அப்படின்னு அந்த பறவை சொல்லுதான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக மனுஷன் தானே முன்னாடி சொல்லியிருக்கான். ஆனால் இந்த கவிஞனோட எழுத்தில் நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, எப்பயோ ஒரு காலத்தில் மனுஷன் இதெல்லாம் சொன்னால் இப்போது அதை மறந்துக்கிட்டு இந்த மனுஷன் கடன் வாங்கி சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கே நீ தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறதா எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா முன்னாடி அதாவது முண்டாசு கவி பாரதி எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் எழுதுறாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்னு அவர் எழுதுறாருல. அப்போது நல்ல மனுஷங்களாம் வாழ்ந்த காலத்தில் மனுஷங்க எழுதியிருக்காங்க காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு. ஆனால் இப்போ இருக்கிற கவிஞன் ஒருத்தன் சொல்கிறான், இந்த காக்கை குருவியை பார்த்து தான் நாங்களே கற்றுக்குறோம் எல்லா உயிரினமும் ஒரே ஜாதி அப்படின்னு சொல்லி இந்த காக்கை குருவி தான் எங்களுக்கே திருப்பி ஞாபகப்படுத்துது, டேய் யாதும் ஊரே யாவரும் கேளீர்டா, மொழி மதம்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு இப்போ உள்ள கவிஞர்கள் சொல்கிறாங்கங்க. இதில் நான் வந்து நம்ம சமுதாயம் வந்து எந்த ஒரு திசையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இந்த ஒரு கான்ட்ராஸ்ட்லேயே நமக்கு தெரியுது, இப்போது நம்ம இருக்கிற கம்யூனிட்டி அப்போது நல்லவங்கள்லாம் வாழ்ந்த காலத்தை விட எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது நம்மளாக எழுதிக்கிட்டு இருந்தோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர், காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு. ஆனால் இப்போது அந்த காக்கை குருவியை தான் பார்த்து நம்மளே கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்மலாம் வந்து அவ்வளோ வேறுபட்டவங்க கிடையாது, நம்மலாம் ஒன்று தான், இவங்கள்ட்ட இயற்கையோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற விஷயம்லாம். இது தாங்க எனக்கு வந்து இன்னொரு கவிஞர் நாமத்துக்குமார் அவர்கள் எழுதிய பாடல்னால் எனக்கு வந்து ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. இந்த மாதிரி இந்த பாட்டு கேட்டு உங்களுக்கும் ஏதாவது லைட்டாக தோணுச்சு, உங்களுக்குள்ளே இருக்கிற பாரிவேந்தனும் லைட்டாக கண்ணீர் விட்டான்னா கண்டிப்பாக அதெல்லாம் பகிர்ந்துக்கங்க. அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். இதோட நான் உத்தரவு வாங்கிக்கிட்டு அடுத்த வாரம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இல்லைன்னா ஆல் இஸ் வெல் சொல்லிக்கங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.